நேசத்தின் பாசறை ஆலயமே, இது பாரங்கள் நீக்கிடும் நுழைவிடமே. நானே உலகின் ஒளி என்ற நல் இறைவனின் அருள் சூழ் உறைவிடமே. அலைகடல் அலையாய் திரண்டிடுவோம், அசைந்திடும் தென்றலாய் நுழைந்திடுவோம். அலைகடல் அலையாய் திரண்டிடுவோம், அசைந்திடும் தென்றலாய் நுழைந்திடுவோம். புது வாழ்வு புத்துயிர் பெற்றிடுவோம், இறை வாழ்வின் சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். ஆலயம் நுழைவோம், பலியினில் இணைவோம், ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். ஆனந்தமுடனே அவர் இல்லம் செல்வோம், ஆவலாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை இத்திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். என்னிடம் வருபவர்களை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்கிற மிக ஆழமான செய்தியை இன்றைய நாளில் நற்செய்தியின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். அவ்வண்ணமாய் இயேசுவிடம் வந்தவர்கள் செயல்படாமல் இருக்க முடியாது என்பதை இன்றைய நாளில் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாமும் ஆண்டவருக்காய் செயல்படவும், அப்படி ஆண்டவருக்காய் செயல்படுகிற நம்மையும் ஆண்டவர் தாமே அரணும் கோட்டையுமாய் இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இத்திருப்பள்ளியில் நாம் மன்றாடவும். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா,
சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி
ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, என் சிலுவைகளை தூக்கி கொண்டு எனக்கு பின்னால் வாருங்கள், அப்போது நீங்கள் என் சீடர்களாய் இருக்க முடியும் என்கிற வார்த்தையை நம்மை போல மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இயேசு கிறிஸ்து மொழிந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசிக்கவும் தியானிக்கவும் செய்தது புனித பேதுருவினுடைய மறு அழைப்பு என சொல்லலாம். இயேசுவால் அழைக்கப்பட்ட பேதுரு எப்படி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு அவர் தளர்ந்து போகிறார், அப்படி தளர்ந்து போன பேதுருவை எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் அருமடையாளத்தை செய்து மீன்களை அள்ள பேதுரு நீ மனிதனை பிடிப்பவனாய் மாறுவாய் என சொல்லி ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை கொடுத்து அவரை அழைத்தாரோ. 3 முறை மறுதளித்த பேதுருவை 3 முறை நான் உங்களை அன்பு செய்கிறேன் என சொல்லும்படியாகும். ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என வார்த்தையால் சொல்ல வேண்டுமா? நீர் என்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தன் அன்பை வெளிப்படுத்தினாரே. அப்பொழுது நாம் ஒரு வரியை பயன்படுத்தினோம். பேதுருவின் தடுமாற்றத்தை அல்ல, பின்னாளில் பேதுரு கடவுளுக்காய் இயேசுவுக்காய் கூட்டிச் சேர்த்த அவர் இறைவார்த்தை வலையினால் சேர்த்த ஆன்மாக்களின் எண்ணிக்கையை தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்த போது கணக்கில் கொண்டார் என சொல்லி இன்றைய நாளினுடைய வாசகங்களும் அந்த வட்டத்தை சற்று பெரிதுபடுத்துகின்றன. பேதுரு என்கிற ஒரு மனிதரை கடந்து எப்படி திருத்தூதர்கள் இயேசுவுக்காய் பணி செய்தார்கள் என்பதை இன்றைய நாளிலே நாம் தியானிக்கலாம். நற்செய்தியிலே தன் திருவாய் மலர்ந்து இயேசு சொல்லுகிறார், என்னிடம் வருபவர்களை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். என்னிடம் வருபவர்களை நான் தள்ளிவிட மாட்டேன். இத்துணை திருத்துதர்களும் இயேசுவை நோக்கி வந்தவர்கள். அவருடைய அழைப்பில் பார்க்கிறோமே, அவர்கள் விட்டுவிட்டு தங்கள் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு பழைய இயல்பை விட்டுவிட்டு பழைய அழைத்தலை விட்டுவிட்டு இயேசுவுக்காய் வந்தவர்கள். அவர்களை இயேசு ஒரு நாளும் புறம்பே தள்ளிவிடவில்லை என்பதை
இன்றைய நாளின் முதல் வாசகம் மிக தெளிவாய் குறிப்பிடுகிறது. 3 விதமான மனிதர்களை முதல் வாசகத்திலே நாம் காணலாம். முதலில் பார்க்க இருக்கிறவர்கள் திருத்துதர்கள், இரண்டாவது சிதறி ஓடிய மக்கள், மூன்றாவது சவுல். முதலில் திருத்துதர்களை சற்று யோசித்து பாருங்களேன். இன்றைய நாளின் முதல் வாசகம் ஒரு முன்னுரை போல சொல்லுகிறது. மிகப்பெரிய இன்னலுற்ற சூழல், ஒரு அசாதாரணமான சூழலில் ஒட்டுமொத்த மக்களும் இருக்கிறார்கள். எந்த சீடர்களை குறித்து நாம் தவக்காலத்தில் மிக குறிப்பாக அந்த பாடுகளின் வாரத்திலும் தியானிக்கிறோமோ, எல்லாரும் இயேசுவை விட்டு ஓடி சென்றார்கள் என சொல்லி அப்படி ஓடி சென்ற சீடர்கள் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவோம். தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காய் படை வீரர்களுக்கும் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் அஞ்சி தங்கள் உடைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஓடி சென்ற சீடர்கள் திருத்துதருடன் யாரை குறித்து வாசிக்க கேட்டோமோ அந்த திருத்துதருடைய வாழ்வு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். எல்லா மக்களும் பெரும் இன்னலுற்று வேதனை உறுகிற சமயத்தில் மிக தெளிவாக வார்த்தை சொல்லுகிறது, திருத்தூதர்களை தவிர மற்ற எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னலுற்ற சூழலில், அசாதாரணமான சூழலில் பணி செய்கிறவர்களாய் திருத்தூதர்கள் தங்களை கையளிக்கிறார்கள். திருத்துதர்களுக்கு மிக நன்றாக தெரியும். ஏன்? இப்போதுதான் ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதன் இயேசுவை போல கொலையுண்டு இருக்கிறார். எப்படி ஆண்டவரை உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு இயேசு சொன்னாரோ, இவர்களை மன்னியும் இயேசு சொன்னாரோ, அதே போல ஸ்தேவானம் தன் ஆவியை ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்து தன்னை கல்லால் எரிந்து கொன்ற மக்களை எல்லாம் மன்னித்து இறந்து போகிறார். இறந்து போன சூழலில் எல்லா மக்களும் தப்பித்து ஓடுகிறார்கள். ஆனால் திருத்துதர்களை பாருங்களே, ஒரு காலத்தில் தங்கள் பழைய இயல்போடு பழைய அழைப்போடு இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து இல்லாத பொழுது இயேசு தாங்கிச் சுமந்த சிலுவையை தங்கள் தோள்களிலே சுமக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு குற்றச்சாட்டிகளும் சீடர்களை பார்த்து, இவர்கள் நோன்பு இருப்பதில்லை என்று சொல்லி அப்பொழுது இயேசு சொல்லுவார், மணமகன் அவர்களோடு இருக்கிற வரை அவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, மணமகன் அவர்களோடு இல்லாத காலத்தில் இயேசு சொல்லுவார். பாருங்களே, மணமகன் ஆகிய இயேசு இல்லாத காலத்தில் இயேசுவின் கனவுகளை தாங்கி சுமக்கிறவர்களாய் திருத்தூதர்கள் மாறி இருப்பதை பார்க்கிறோம். தங்கள் கண்களுக்கு முன்னால் மறைசாட்சியாய் ஒரு மனிதன் மாறி இருக்கிறான், ஒரு மனிதன் இறந்திருக்கிறான். அந்த இறப்பு கூட திருத்துதர்களை அந்த இடத்தை விட்டு வெளியே செல்வதற்கு தள்ளவில்லை. நாம் மூன்றாவதாய் தியானிக்க இருக்கிறோமே சவுல், அவர் கூட வாழ்க்கையின் பின்னாளிலே சொல்லுவார், நான் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காய் ஒவ்வொரு நாளும் சாவுக்கு அருகில் நிற்கிறேன்னு சொல்லி. அப்படி அழைப்பை பெற்றுக்கொள்கிற திருத்துதர்கள் சாவுக்கு அருகில் நிற்கிற பொழுது கூட இயேசுவை விட்டு அவர்கள் ஓடி செல்லவில்லை. இதுதான் நாம் அடிக்கோடிட்டு அவர்களை குறித்து தியானிக்கவும் வாழ்த்தவும் வேண்டிய செய்தி. இயேசு இல்லாத பொழுது எந்த நோக்கத்திற்காக இயேசு அவர்களை எல்லாம் அழைத்து உருவாக்கினாரோ அந்த பணியை மிக முழுமையாய் திருத்துதர்கள் செய்கிறார்கள். இவர்களை உயிர்த்தெழச் செய்வென்னு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. கண்டிப்பாக இயேசுவுடைய பாடுகளில் தங்களையும் அவர்கள் இணைத்து கொள்ளுகிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரிந்தபடி யோவானை தவிர மற்ற எல்லா திருத்துதர்களுமே இது போன்ற மிக 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 அசாதாரணமான சூழலில் இயேசுவை கடவுளை அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்களும் இயேசுவை போல மறைசாட்சிகளாய் மாறி இருக்கிறார்கள். ஆக முதல் காரியம், இயேசுவிடத்தில் வந்த திருத்துதர்களோ இயேசு இல்லாத சூழலில் அவர் இவர்களுக்கு கொடுத்த பணியை செய்கிறவர்களாய் மாறியிருக்கிறார்கள். ஆக இயேசு அவர்களை அழைத்ததன் நோக்கத்தை அவர்கள் இன்றைய நாளிலே நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது பார்க்கிறோமே, சிதறி ஓடிய மக்கள். நாம் ஒருவேளை அவர்கள் மேல் பழி போட முடியும், இந்த மக்கள் எல்லாம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி. நான் படித்து கொண்டிருந்த பொழுது பல சமயங்களில் சில நாடுகளுக்கு சென்ற பொழுது நான் பார்க்க நேர்ந்த குடும்பங்கள் இலங்கை தமிழ் மக்கள் தான். அப்பொழுது நான் உரிமையோடு கேட்பதுண்டு, உங்கள் தேசத்தின் மீது, உங்கள் தலைவன் மீது, உங்கள் கொள்கையின் மீது, மாற்றி சொல்லலாம், நம் தேசம், நம் தலைவன், நம் கொள்கையின் மீது இவ்வளவு பிடிப்போடு இருக்கிறீர்களே, உங்கள் இல்லங்களில் பார்க்கிறேன் தலைவனுடைய முழு உருவ படம் இருக்கிறது, கொடி இருக்கிறது, கொள்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் தப்பித்து வந்தீர்கள்? உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் தேசத்தை விட்டு ஓடி வந்தீர்களா? உங்களுக்கு உங்கள் நிலம், உங்கள் மண், உங்கள் தலைவன், உங்கள் கொள்கையை விட உங்கள் உயிர் மேலானதாக மாறியதா என சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன பதில் மிக நியாயமாய் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுக்காய் ஓடி வரவில்லை, எங்களை நம்பி வந்த வாழ்க்கை துணைவருக்காய், துணைவிக்காய், எங்களை நம்பி பிறந்த எங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் நாங்கள் வாழ்க்கையிலே ஒரு முடிவெடுத்தோம். நாங்கள் பிடுங்கி நடப்பட்டிருக்கிற இடம் இது என்றாலும் கூட நாங்கள் நட்டு வைக்கப்பட்டிருக்கிற, பதிய வைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தில்
நாங்கள் எங்கள் மண்ணுக்கும் எங்கள் தலைவனுக்கும் எங்கள் கொள்கைக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதைத்தான் இன்றைய காலகட்டத்தில் சிதறி ஓடிய மக்களோடு பார்க்க வேண்டும். சிதறி ஓடிய மக்கள் செய்த பணி என்ன? அவர்கள் சென்று ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை நம்முடைய உறவுகளைப் போல அந்த மக்களுக்கும் அந்த நேரத்தில் ஒரு தேவை இருந்திருக்கலாம். இப்போது நாம் நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என சொல்லி, ஆனால் இறை வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் சென்ற இடத்திலெல்லாம் இறை வார்த்தையை அறிவித்தார்கள். அதுவும் கடவுளுடைய திருவுளமாய் இருக்கலாம். கடவுள் ஓரிடத்தில் குவிந்து கிடந்த இறை வார்த்தை குவியலை இப்படி சிதறி செல்கிற மக்கள் வழியாக பல இடத்தில் அவள் விதைக்கிறார். சிதறிய மக்கள்னு சொல்லுகிறவர்களை அவர் விதைப்பவராய் மாற்றி இருக்கலாமே. ஒரு விதைப்பவர் தானே விதையை தூவ முடியும். பாருங்களே, இறை வார்த்தை என்கிற விதையை இந்த சிதறி சென்ற மக்கள் தாங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் அவர்கள் விதைக்கிறார்கள். பேதுருவுக்கு கொடுத்த அழைப்பு, திருத்துதர்களுக்கு கொடுத்த அழைப்பு இன்றைய காலத்திலே முகம் சொல்லப்படாத, பெயர் சொல்லப்படாத ஒரு பெருங்கூட்டத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இவர்களும் பேதுருவை போல இறை வார்த்தை என்னும் வலையை, இறை வார்த்தை என்னும் விதையை தாங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் விதைக்கிறார்கள். இயேசு இதுவரை செல்லாத இடத்தில் அறிமுகப்படுத்துகிறார்கள். இறை வார்த்தை சொல்லுகிறது, மக்கள் எல்லோரும் இயேசுவை குறித்து தெரிந்து கொண்டார்கள்னு சொல்லி. பிலிப்பு சென்று போதிக்கிற பொழுது என்ன வார்த்தை கேட்கிறோம்? ஒரே மனதோடு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அதன் நிமித்தமாய் அவர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்பட்டதுன்னு சொல்லி. ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் முகம் தெரியாத நம்மை, முகவரி இல்லாத நம்மை, தனிப்பட்ட தனி குருத்துவத்திற்கு, பணி குருத்துவத்திற்கு அழைக்காத நம்மையும் கூட கடவுள் நாம் இருக்கிற இடத்தில் இறை வார்த்தையை விதைக்கக்கூடிய ஒரு பணியாளர்களாய் இந்த காலத்திலே பயன்படுத்தக்கூடும். இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகளை இந்த நவீன உலகம், நவீன ஊடகங்கள் மிக விசாலமாய் வாயிலை திறந்து வைத்திருக்கிறது. நாம் இருக்கிற இடத்திலே நம்மால் இறை வார்த்தையை போதிக்க முடியும். ஆக இந்த சிதறிய மக்களும் கூட அவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காய் அந்த இடத்தை விட்டு இடம் பெயர்ந்தாலும் கூட தங்கள் கனவுகளை அவர்கள் மறந்துவிடவில்லை, தங்கள் அடையாளங்களை அவர்கள் துறந்து விடவில்லை. சென்ற இடத்தில் அவர்கள் இயேசுவை அறிவிக்கிறார்கள். ஒரு வகையில் சொல்ல போனால் இயேசுவை பற்றிய எல்லைகளை அவர்கள் விரிவுபடுத்துகிறார்கள். மூன்றாவது பார்க்கிறோம், சவுல் என்கிற ஒருவன். சவுல் இது நாள் வரை இயேசுவிடத்திலே வரவில்லை. ஆனால் அவர் இயேசுவிடத்தில் ஒரு நாள் வருவார் என்பது இயேசுவுக்கு தெரியும். அப்படி அவரிடத்தில் வருகிற சவுலை அவர் புறம்பே தள்ளிவிட மாட்டார் என்பதும் அவருக்கு தெரியும். ஆகவேதான் நேற்றும் இன்றும் நாம், நேற்று ஒரு இளைஞன் என வாசித்திருப்போம், இன்று சவுல் என பெயர் வைத்து வாசிக்கிறோமே. வீடு வீடாய் சென்று கிறிஸ்தவத்திற்கு எதிராய் இருந்த மனிதனை வீடு வீடாய் சென்று கிறிஸ்துவை அறிவிக்கிறவராய் இயேசு கிறிஸ்து பின்னொரு நாளிலே பயன்படுத்த இருக்கிறார். ஒரு மீனவன் பேதுருவை அழைத்த பொழுது, ஒரு வரித்தண்டிக மத்தேவை அழைத்த பொழுது, சாதாரண எளிய மக்களை அழைத்த பொழுது, ஒரு போராளியை அழைத்த பொழுது, உலகம் அப்படித்தான் இயேசுவை குறை சொன்னது. இவன் கலிலேயர்களை கூட்டிக் கொண்டு அலைகிறான்னு சொல்லி, இப்படி மதிப்பில்லாத கலிலேயர்களை கொண்டு இவன் என்ன செய்ய முடியும் என அந்த காலத்திலே இயேசுவை குறித்து உலகம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்க முடியும். ஆனால் அவர்களை கொண்டு தான் இன்றளவும் இயேசு கிறிஸ்து தன் இறை வார்த்தை அவர் போதித்து கொண்டிருக்கிறார். அதுபோலதான் சவுல் என்கிற ஒரு இளைஞன், இயேசுவுக்கு எதிராக இருந்த ஒரு இளைஞன், கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருந்த ஒரு இளைஞனை எப்படி அவர் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் இனி வருகின்ற நாட்களிலே வாசிக்க இருக்கிறோம். இது ஒரு முன்னுரை தான். சவுலுடைய முற்பாதி வாழ்க்கை இப்படி இருக்கிறது, அவன் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறான். அவன் பிற்பாதி வாழ்க்கை எப்படி மாறும் நாம் தியானிக்க இருக்கிறோமே. அந்த பவுலை சொல்லுவாரே, என் இரத்தத்தை நான் வார்த்து கொடுக்க கூட தயாராக இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு ஆழமான வார்த்தை. இரத்தம் சிந்த செய்தவர், இயேசுவை அறிக்கையிட்ட மக்களை கொலை செய்தவர், ஸ்தேவானின் மறைசாட்சிய மரணத்திற்கு சாட்சியாக இருந்தவர், அதே இரத்தத்தை இயேசுவுக்காய் சிந்துவதற்கு நான் தயார் என சொல்லுகிறாரே. தன் பிறப்பை குறித்து பெருமை பாராட்டுகிறவர், தன் அறிவை குறித்து பெருமை பாராட்டுகிறவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் இயேசுவருக்கு முன்னால் குப்பை என சொல்லுகிறார். ஒரு மேட்டிமை சமூகத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் என்னை எல்லாருக்கும் எல்லாமாய் மாற்றுகிறேன்னு சொல்லி. பாருங்கள், இந்த இளைஞன், இயேசுவுக்கு எதிராய் இருந்த இளைஞன் தான் இப்படி மிக ஆழமான இறையியல் உண்மைகளை பின்னாளில் சொல்லுகிறபடியாய் ஆண்டவர் பயன்படுத்த இருக்கிறார். ஆக அவர் யாரையெல்லாம் அழைக்கிறாரோ அவர்களை புறம்பே தள்ளுவது இல்லை என்பதை விட அழைக்கிறவர்களை ஆண்டவர் மிக முழுமையாய் தன் பணிக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது பேதுருவில் தொடங்கி 267வது திருத்தந்தாய் நாம் காத்து கொண்டிருக்கிறோமே, இதுவரை அவர் யாரையெல்லாம் அழைக்கிறாரோ அவர்களை முழுமையாய் பயன்படுத்துகிறார். ஆனால் அப்படி அழைக்கப்பட்ட நாமும் கூட பேதுருவை போல, பிலிப்பை போல, இந்த சிதறிய மக்களைப் போல நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. ஏன் நம் வழியாய் வல்லமையான செயல்கள் அரங்கேறுவதில்லை? ஏன் நம் வழியாய் இயேசுவின் எல்லைகள் விரிவுபடுவதில்லை?
ஒரே காரணம், இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறோமே, இறை வார்த்தையை கேட்ட மக்கள் எல்லோரும் அதை ஒரே மனதோடு கேட்டார்கள், ஒரே மனதோடு பின்பற்றினார்கள். நம்மிடத்தில் நாம் வல்லமை மிக்கவர்களாய் வாழ முடியாததற்கும் இயேசுவினுடைய எல்லைகளை விரிவுபடுத்த முடியாமல் இருப்பதற்கும் ஒரே காரணம், நாம் ஒரு மனத்தவராய் வாழ்வது இல்லை. எங்கே நாம் ஒரு மனத்தவராய் இருக்கிறோமோ அங்கே மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும். ஆதிகால கிறிஸ்தவர்களை குறித்து வாசிக்கிற பொழுது சொல்லுகிறோமே, ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள், அவர்கள் மத்தியில் ஒருவரும் தேவையில் இல்லைன்னு சொல்லி. நாமும் தேவையில் ஒருவரும் இல்லாதபடி புதிதாய் மலர வேண்டும், மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனதுடையவர்களாய் நாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுபட வேண்டும். இயேசு சொல்லுகிறார், உங்கள் பழைய அடையாளங்களோடு நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லலை, என் பெயரால் ஒன்று கூடுங்கள், அவ்வளவுதான். இன்றைக்கி இயேசுவின் பெயரில் தான் ஆதி திருச்சபை ஒன்று கூடுகிறது. இயேசுவின் பெயரில் தான் சிதறிய மக்கள் அறிவிக்கிறார்கள். இயேசுவின் பெயரில் தான் அசாதாரணமான சூழல் திருத்துவர்கள் பணியாற்றுகிறார்கள். நாம் இயேசுவின் பெயரில் கூடி வருகிறோமா? நம்மை ஒன்றிணைக்கிற புள்ளியாய் இயேசு என்கிற நாமம் இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஆலயத்தின் கீழ், ஒரு கூடாரத்தின் கீழ், ஒரு கூரையின் கீழ் வந்தாலும் கூட நாம் பல பல குழுக்களாய் இருக்கிற பொழுது இன்னொருவரின் தேவை நம் கண்களுக்கு முன்னால் நாம் ஏச்சு பேச்சாய் பேசுவதற்குத்தான் காரணமாய் இருக்கிறது. இன்னொருவரின் கண்ணீர் நம்முடைய புன்னகைக்கு காரணமாய் இருக்கிறது. இன்னொருவரின் வறுமை நம்முடைய சந்தோஷத்திற்கு காரணமாய் இருக்கிறது. இன்னொருவரின் ஏழ்மை அவனை குறித்து நாம் குறை சொல்வதற்கு காரணமாய் இருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது நாம் வீங்கி கொண்டுதான் செல்வமே ஒழிய இணைந்தவர்களாய் வளர்ச்சியை அடையவே மாட்டோம். நாம் வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதுதான் இயேசு கொடுக்கிற அறைகூவல். இந்த மனிதர்களை எல்லாம் நம் கண்களுக்கு முன்னால் நிப்பாட்டுகிறார். அன்பு பிள்ளைகளே, என்னிடத்தில் வந்த பேதுருவும் திருத்துதர்களும் சிதறிய மக்களும் என் சவுளும் கூட என் பணியை மிகச்சிறப்பாய் செய்தார்களே, அவர்களை பயன்படுத்தினேனே, இன்று உங்களையும் அழைத்திருக்கிறேனே, உங்களை பயன்படுத்த காத்திருக்கிறேன். ஆனால் அவர்களைப் போல நீங்கள் விட்டு விட்டு வர தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் பழைய இயல்பை தூக்கிவிட்டு என்னை பின்பற்ற தயாராக இருக்கிறீர்களா எண்ணி பார்ப்போம். எப்பொழுது நாம் இயேசுவிற்காய் நம் பழைய இயல்பு, பழைய வாழ்க்கை, பழைய குணங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வருகிறோமோ ஒரே மனநிலையோடு, அப்பொழுது நம்முடைய குடும்பம், நம்முடைய அன்பியம், நம்முடைய ஆலயம், நம்முடைய மறைமாவட்டம் குறையில்லாததாய் மாறும். அப்படிப்பட்ட ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை நிலைக்கு கடவுள் நம்மை உயர்த்துவாராக. அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை நமக்குள் கொடுப்பாராக. ஆமேன். நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தே. வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தே. காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றே. கருணை பொழிந்து எம்மை ஏற்பாய். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தே. வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தே. அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்கள் முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும்
ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரிடே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவை நினைவு கூர்ந்தும் வாழ்வையும் மீட்பையும் எங்களுக்கு வழங்கும் அப்பத்தையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுத்தும் உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய எங்களை அழைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்த்தலும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் கருதினால் குழாம் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் ஏனைய ஆயர்கள் குருக்கள் துறவியரை நிறைவாய் ஆசீர்வதித்தும் அவர் தம் பணிகள் வழியாக உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலை எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகிலும் உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்களும் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு வழங்கி உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் கண்ணீரும் கலக்கமும் இன்றி நலமோடு வாழ அருள் புரியும். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அவளோடு காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை எங்கள் மீது பொழிவீர் என வாக்களித்தவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, தம்மிடம் வருபவர்களை புறம்பே தள்ளாதவர். மரணம் மனிதர்களை புறம்பே தள்ளிய பொழுது மறைசாட்சிகளாய் இன்றளவும் அவர்களை நம் மத்தியில் உயிரோட்டமாக வைத்திருப்பவர் திருவுடலாய் நம் மத்தியில் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பு சொந்தங்களே, நாம் தியானித்த இறை வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரோடு ஒரு சில நிமிடங்கள் நம் ஜெபத்திலே ஐக்கியப்பட இருக்கிறோம். என்னை பின்தொடர்ந்து வா என பேதுருவுக்கு அவர் கொடுத்த அழைப்பு பேதுருவின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற திருச்சபைக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு. அதை திருத்தூதர்கள் செய்தார்கள், இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். சிதறி ஓடிய மக்கள் செய்தார்கள், இயேசுவை அறிவித்தார்கள். ஒரு காலத்தில் இயேசுவுக்கு எதிராக இருந்த சவுல் அதை பின்னாளிலே இயேசுவுக்காய் செய்தார். நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பை நாம் உள்வாங்குவோம். புறம்பே தள்ளிவிடாத தேவனிடத்தில் நாம் வாஞ்சையோடு நம்மை கையளிப்போம். இந்த பாடல் இந்த ஜெபத்தின் வழியாக.
சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாளன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாளன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாளன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாளன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு உயிர் உள்ளது ஆண்டவரே. மரணம் எங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைக்கிறதப்பா. இந்த மரணம் எங்களுக்கு பயத்தை, அச்சத்தை கொடுக்கிறது. இந்த மரணத்தை தள்ளி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவோ ஓடுகிறோம், உழைக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் மரணத்தை குறித்த அச்சம் நீங்குவதாக இல்லை. இந்த மரணம் நாங்கள் உமக்கு பிரமாணிக்கமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே மிகப்பெரிய தடையாய் இருக்கிறது ஐயா. ஒரு காலத்தில் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை கைது செய்த பொழுது மரணத்திற்கு அஞ்சுதானே, உடல் வேதனைகள் வலிக்கு அஞ்சுதானே எத்தனையோ சீடர்கள் இயேசுவை விட்டு அவர்கள் வழி மாறி சென்றார்கள். ஆனால் பின்னாளில் அவர்கள் இயேசுவை உணர்ந்து கொண்ட பொழுது, நான் உங்களை புறம்பே தள்ளிவிட மாட்டேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையிலே நம்பிய பொழுது ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கை எப்படியாய் மாறி இருக்கிறதப்பா. மரணத்தை வென்றிருக்கிறார்களே. திருத்துதர்கள் பணிகள் 2:24 வாசிக்கிறோமே, மரணம் இயேசு கிறிஸ்துவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என சொல்லி அப்படியான வெற்றி வாகையைத்தானே நீர் இயேசுவுக்காய் வாழ்ந்த, இயேசுவுக்காய் பணி செய்த, இயேசுவிற்காய் மறைசாட்சியாய் மரித்த அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் மறைசாட்சிய மரணத்தை தழுவினாலும் மரணம் இல்லாதவர்களாய் இன்றளவு எங்கள் மத்தியில் வாழ்கிறபடியாக ஆண்டவரே மரணத்தை வென்ற வீரர்களாய் மாற்றி இருக்கிறீரே. நான் உங்கள் ஜீவனாய் வாயிலாய் இருக்கிறேன்னு சொன்ன தேவன், உம்பளியாய் பயணப்பட்ட, வாயிலாக உம்பளியாய் பயணப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவரே நித்திய ஜீவனை, ஜீவியத்தை கொடுத்திருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மனம் உணர வேண்டும் ஆண்டவரே. மழுங்கி போனதா எங்கள் மனம் இல்லாமல் தகப்பனே, உடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு 100 மடங்கு பலன் கொடுக்கிறபடியாய் எங்கள் மனதை நீர் பண்படுத்தும் ஆண்டவரே. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்த பொழுது, பேதுரு நீ என்னை அன்பு செய்கிறாயா என கேட்ட பொழுது ஆண்டவரே, என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் மந்தையை பார்த்துக்கொள்னு சொன்ன இயேசு கடைசியாக சொன்னார், பேதுரு என்னை பின்தொடர்ந்து வா என சொல்லி. தடுமாறியவர், தடம் மாற பார்த்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே தன் 2வது அழைப்பை உணர்ந்த பொழுது இயேசு முழுமையாய் பின்பற்றினார். அந்த பேதுருவின் வழியாய் வந்த அத்துணை திருத்துதர்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அடியும் உதையும் வலியும் வேதனையும் இரத்தமும் மரணமும் காத்து கிடந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த வாயிலை வாஞ்சையோடு இவர்கள் இறை வார்த்தையினால் கடந்தார்களே ஆண்டவரே. மரணத்தை மீது கொஞ்சமும் அச்சமில்லாமல் நீர் கொடுக்கிற வாழ்வின் மீது தாகம் கொண்டிருந்தார்களே. பேதுருவை போல உம்மை பின்தொடர்ந்தார்களே ஆண்டவரே. அவர்கள் செய்த அற்புதமான காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. யுகங்களை எல்லாம் கடந்து அப்பா தகப்பனே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தோடியும் ஆண்டவரே, இன்றளவும் உம்முடைய வார்த்தை அது உயிருள்ளதாய், ஆற்றல் வாய்ந்ததாய், குணம் தரக்கூடியதாய்,
விடுதலை தரக்கூடியதாய், சுகம் தரக்கூடியதாய், ஆறுதல் தரக்கூடியதாய் எங்கள் மத்தியில் உயிரோட்டமாய் இருக்கிறதே ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை எல்லாம் தாங்கி வந்த பேழைகளாய் அவர்களை பயன்படுத்தினீரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை தாங்கி கொண்டு ஆண்டவரே அவர்கள் நாவின் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்த ஆண்டவரே, வாஞ்சியோடு வார்த்தையை அறிவித்து வல்லமையோடு தகப்பனே அந்த வார்த்தையை செயல்படும்படியாக அவர்களை பயன்படுத்திய தேவன் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தும். நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற எங்களையும் ஆண்டவரே, நீர் அந்த மகான்களின் வரிசையில் பேதுருவைப் போல, திருத்துதர்களைப் போல, சீடர்களைப் போல எங்களையும் அமர்த்தும் ஆண்டவரே. நாங்களும் இன்னலுற்றாலும் வேதனையுற்றாலும் ஒரு நாளும் வீழ்ந்து போக மாட்டோம், அழிந்து போக மாட்டோம் என்கிற பவுலின் வார்த்தைகளின் மீது அசையாத நம்பிக்கையை கொண்டு ஆண்டவரே, இருக்கிற இடத்தில், நடப்பட்ட இடத்தில், கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளுக்கு மத்தியில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எடுத்து சொல்லவும், இந்த வார்த்தையின் வழியாக மகிழ்ச்சியை கொடுக்கவும், நிறைவான ஒரு கத்தோலிக்க, நிறைவான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவும் ஆண்டவரே தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தந்திருளும்படியாக எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவியை வழங்கி என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கும் நீர் துணை மாவளனே, உம்மிடம் தான் எந்தன் புகலிடமே. என்றும் நீர் துணை மாவளனே, உம்மிடம் தான் எந்தன் புகலிடமே. மனதில் எல்லாம் உம் நினைவே, நன்மைகளின் காவலனே. வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். என்றும் நீர் துணை மாவளனே, உன்னிடம் தான் எந்தன் புகலிடமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.